அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது 4/3/2026 ஆகிய இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். நாம் முதலில் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாய் உள்ளது. அப்போ இன்றைய தினம் உங்களோட வீட்டில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள், மன வருத்தங்கள், கசப்புகள், கஷ்டங்கள் இருந்தால் அதை பேசி சரி பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினையை சரி பண்ணி நீங்கள் ஒற்றுமையோடு ஒன்று சேரக்கூடிய நாளாய் உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் மணல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 17. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி. அதே சமயம் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஸ்ரீ கோவிந்தா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அருகில் எங்கேனும் தேர் திருவிழா நடந்தால் அந்த தேர் திருவிழாவில் கலந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பினை தரும். அப்படி இல்லாத பட்சத்தில் தேர் திருவிழா உள்ள கோயிலில் தேர் நிறுத்தி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் தேர் வணங்கிட்டு வர உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் நாள்னோ இல்லை பணம் சேமிக்கிறதுக்கான நாள்னோ சம்பாதிக்கிறதுக்கான நாள்னோ நான் சொல்லலை. பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். அப்போ நீங்கள் எதிர்பார்த்த வரவு செலவுகளை உங்கள் மனசார செயல்படுத்தி அதாவது நான் இதை செஞ்சுருப்பேன், ஆனால் இன்றைக்கி என்கிட்ட பணம் இல்லையே அதனால் நான் செய்யலையே அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் இல்லாமல் திருப்திகரமாக நீங்கள் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் கையில் பணப்புழக்காட்டம் இருக்கும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 15. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் வேதமாடும் சரஸ்வதி நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் மகாலட்சுமி பூஜையில் வெள்ளி அல்லது வெள்ளரி அல்லது வெண்தாமரை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமிக்கு செந்தாமரை தான், ஆனால் இன்றைய தினம் உங்களுடைய ரிஷப ராசின்ட்டு எடுக்கிறதால வெள்ளி அல்லது வெள்ளரிக்காய் அல்லது வெண்தாமரை. அப்படி இல்லைனாக்கா மருதாணி விதை, இதில் ஏதேனும் ஒன்றை கொண்டு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வர உங்களுக்கு இன்று நல்ல பணப்புழக்கம் உள்ள நாளாய் அமைத்து தரும். அதனால் இன்றைய தினம் ரிஷபராசி என்பவர்கள் இதை நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் விசேஷ அழைப்புகள் ஏற்படும் நாளாய் உள்ளது. முக்கியமான ஆட்களிடமிருந்து, பெரிய ஆட்களிடமிருந்து, தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து, மதிப்புமிக்க ஆட்களிடமிருந்து அல்லது அந்தஸ்தில் உயர்ந்தவர்களிடமிருந்து உங்களுக்கு இன்றைய தினம் அழைப்பு வரும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மரூன் கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7:15 முதல் 8:15 வரை.
இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 4. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சக்தி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பவா பைரவா போற்றி. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூஜை அறையில் இன்றைய தினம் பஜனை பாடல்களை ஒலிக்க செய்வது சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய சொத்துக்களை கொள்முதல் செய்ய சிந்தனைகள் உண்டாகும். அதாவது நல்லா ஞாபகம் வைங்க, இன்றைய தினம் சொத்து வாங்கலாமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் உண்டாகும். அப்போ இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்தால் உங்களால் சொத்துக்களை மேலும் மேலும் வாங்க முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாக்லேட் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. குட் மார்னிங் சார். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 12. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் காளி. இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமாயண ஹனுமதே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கீரைகள் அல்லது பழங்கள் இதை நீங்கள் உணவாக எடுத்துக்குங்க, அல்லது மற்றவங்களுக்கு இயலாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை பெற்றுத்தரும். செல்வி சேகர் வணக்கங்கம்மா. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் நாளாய் உள்ளது. பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைத்து நீங்கள் செயல்படும் போது இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய தடைகளை உடைச்சிட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியங்களை உண்டு பண்ணி தரும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:15 முதல் 7:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 8. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ராமர். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகா மிருத்யுஞ்சயாய மந்திரம். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, நந்தி தேவருக்கு பாலாபிஷேகம் செய்து வர இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாய், நல்ல இறை ஆசி நிறைந்த நாளாய் அமைத்து தரும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பகைவர்கள் தானாக விலகிச் செல்லும் நாள். எதுக்கணும் சண்டை போடணும் அப்படிலாம் இல்லை. உங்களோட பகைவர்களும் உங்களோட எதிரிகளும் உங்களுடைய துரோகிகளும் தானாகவே உங்களை விட்டு விலகி போவாங்க. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8:30 முதல் 9:30 வரை. இன்றைய தினம் நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணா பார்க்கக்கூடியது 11. இன்றைய தினம்
உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களுமான பக்தி இயக்க தலைவர்களை. இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நவதுர்க்கையாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ருத்ர காயத்ரி மந்திரம் ஜபம் செய்ய மனம் அமைதி பெறும் நாளாய் அமையும். செல்வி சேகர்மா வணக்கம். நீங்கள் அஸ்ட்ராலஜி ப்ரோக்ராம் நன்றிங்கம்மா. கடவுளோட இறையருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நல்லதுங்க. ஜாதகம் ஏதாவது பார்க்க வேண்டியது இருந்தது அப்படின்னாக்கா 12 ராசிக்கும் முடித்த உடனே பார்க்கலாங்கம்மா. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆனந்தமயமான குடும்ப சூழ்நிலையை உண்டு பண்ணக்கூடிய நாளாய் உள்ளது. அப்போ ஆனந்தமயமான குடும்ப சூழ்நிலையை உண்டு பண்ணும் நிலையில் உள்ளது அப்படிங்கும்போதே உங்களுக்கு நல்ல மனசுக்கு நிறைவான நாளாய் தான் இருக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 10. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நரசிம்மர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ருக்மணி கிருஷ்ண நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வாழ்த்து சொல்லும்படியான வார்த்தைகளை அதிகப்படியாக பயன்படுத்துங்க. அடுத்தவங்களோட மனசு சந்தோஷப்படும்படியான வார்த்தைகளை அதிக அளவில் பயன்படுத்துங்க. அதுவே உங்களுக்கு நன்மை தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கவனக்குறைவு ஏற்படும் நாளாக இருக்குது. அதனால் எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. நீங்கள் சாதாரணமாக கவனக்குறைவாக செய்கிறது உங்களுக்கு பெரிய பெரிய நஷ்டங்களை உண்டு பண்ண வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 1. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அன்னதானம் செய்வது உங்களுடைய பாவ கணக்குகளை தீர்த்து உங்களுக்கு புண்ணிய கணக்குகளை பெருக்கி கொடுக்கும். அடுத்தபடியாக நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள், லைவில் இருக்கிறவங்களா கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாய் உள்ளது. ஆக இன்றைய தினம் உங்களுக்கு மன திருப்தி உள்ள நாளாய் இருக்கும். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாய் இருக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் எமரால்டு பச்சை. இன்றைய தினம் உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை.
இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 18. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அண்ணாமலையார். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹனுமனே நமக. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒருவருக்கு இன்றைய தினம் கோவிலில் புத்தாடை அணிவித்து கோவில் சென்று அலங்காரம் செய்ய அல்லது கோவிலை வழிபட உதவியாக இருங்க. உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வீடு மாறும் எண்ணங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. குடியிருக்கிற வீட்டிலிருந்து வேற ஒரு வீட்டுக்கு மாறலாமா, இல்லை புதுசாக வீடு கட்டுறதை பற்றி யோசிக்கலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் உண்டாக மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை நீலம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 7. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ருத்ரன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பக்தியே போற்றி. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனிமைப்பட்ட பெரியவர்களிடம் துணைக்கு ஆள் இல்லை, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தனிமையில் இருக்கிற பெரியவங்க கிட்ட உட்காந்து மனசுக்கு ஆறுதலாக நீங்கள் பேசுங்க. அதுவே உங்களுக்கு பெரிய பரிகாரமாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் வேலைவாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கக்கூடிய நாளாய் உள்ளது. நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும், நல்ல முன்னேற்றமான சூழலை உண்டு பண்ணுறோம். இதுதான் இன்றைய உங்களுக்கான பலன். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 13. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹைக்ரீவர். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சர்வபூதநாதா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, குடும்ப சண்டைகள் குறைய ஓம் நமோ நாராயணாய அப்படின்ட்டு ஜபிச்சுக்கிட்டு வாங்க. இது உங்களை இன்றைய தினம் நல்லபடியாக வேலைவாய்ப்பு அமைய, பணவரவு பெருக, செல்வ செழிப்பு உண்டாக பயன்படும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பழைய முயற்சிகள் இன்று வெற்றி அடையலாம். இவ்வளவு நாளாக நான் முயற்சி பண்ணேன், ஆனால் அது பெரிய அளவில் எனக்கு வெற்றி தரலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும் இல்லைங்களா. தடைப்பட்டுக்கிட்டே போன விஷயங்கள் இருந்திருக்கும் இல்லைங்களா. அந்த தடைப்பட்டுக்கிட்டே போன விஷயங்களை இன்று வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு நாள் நல்லா இருக்குது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண்கல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை.
இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 9. இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வாமனர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சக்தி காப்பாய். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் ஒரு புனித நூலிலிருந்து ஒரு பக்கத்தை முழுமையாக படிங்க. உங்களுக்கு அந்த புனித நூலின் புனிதம் கிடைக்கும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.